ஆந்திர காட்டுகளில் 20 பேர் நம்மளை இதே சந்திரபாபு நாயுடு சுட்டார். காரணம் என்ன, நாங்கள் வறுமையின் காரணமாக அந்த செம்மரக்கட்டையை வெட்ட வந்தோங்கிறதா. நாங்கள் வெட்டும்போது சான்றுகளோடு பிடிக்கலை. அதுக்கு எந்த இதனாலும் ஒரு பன்னாட்டு பயங்கரவாதிகளோ அல்ல. நாங்கள் பக்கத்தில் இருக்க ஒரு மாநில மக்கள் தான். மனச்சான்றோடு எல்லாரும் பாருங்கள். எங்களை கைது பண்ணி சிறை பண்ணலாம், நாங்கள் வழக்காடி உயிரோடு வெளியில் வரலாம். ஆனால் எதுக்காக சுட்டு அப்படியே உடல் அப்படி போட்டு உடையெல்லாம் கலட்டிட்டு விறகு கட்டையிலே ஒரு எண்ணெய், எங்கள் கால்லையும் ஒரு எண்ணெய் போட்டு, மரக்கட்டையும் தமிழன் உயிரும் ஒன்றுன்னா, ஒரு மரக்கட்டையும் மனித உயிரும் ஒன்றான்னு இந்த நாட்டில் யாராவது ஒருத்தன் கேட்டிருக்கான பற்றில்ல. அந்த செத்த குடும்பத்துக்கு இந்த நாடுகள் கொடுத்த காசு எவ்வளவு? பசிக்காக தானே பிழைக்க போனேன். சரி, அப்படியே போனாலும் அவனுக்கு சரி வெட்ட வந்த கூலி என் மாநிலத்தில் இருந்தான், வெட்டி எத்தனை முதலாளி எங்கடா இருந்தான்னு கேட்டிருக்கணுமா இல்லையா? அவன் மேலே ஏன்டா நீ வழக்கு போடல, அவனை ஏன்டா கைது செய்யலாம் கேட்கணும்? 20 பேரை சுட்டு நாதியற்ற பையன் மக்களை போட்டு தமிழன் திருட்டு பையன்னு பட்டம் கட்டி அப்படி தானே காட்டின நீ உலகத்துக்கு. இவன் எவனாவது வந்தான் பற்றில்ல. தூத்துக்குடி கள்ளச்சாராயம் இதுலேருந்து கொழுப்படுத்து போய் நீ குடிச்சு செத்தது, அவன் நடிக்கிற ஒருத்தனை பார்க்க செத்தது. இது என்ன நாட்டின் சுதந்திர தின போராட்டம் கொண்டாடும் போது கூட்டம் செத்துறியா? நீ அதெல்லாம் தேவையற்று செத்தது. அதுக்கு எல்லா இது வருது, நாங்கள் சார நீங்க சார. தூத்துக்குடியில் ஒரு ஸ்டெர்லைட் ஆலைங்கிறது என் நிலத்தை வளத்தை கெடுக்குது, நச்ச ஆலை. அதை எதிர்த்து நாங்கள் போராடுறோம். என் நீர் கெட்டு போச்சு. இந்த வாரம் மஞ்சளாக வருது, சமைச்சா மஞ்சளில் புளிச்சோறு மாதிரி வருது, எலுமிச்சன் சோறு மாதிரி வருது, சாப்பிட முடியாது, புற்று வருது, இருமல் வருது, தோல் நோய் வருது, நுரையீரல் தொற்று வருதுன்ட்டு போராடின மக்கள் போராட்டம். அதையே சுட்டு கொண்டீங்க. அதுக்கு யாராவது போய் பார்த்தாங்களா? அதுக்கு அந்த குடும்பத்துக்கு ஏதாவது நிதி கொடுத்தாங்களா? ஒன்றும் கிடையாது. இப்போது இந்த கடலூர் நம்ம இதில் விருத்தாச்சலம் பக்கம் மின்னல் தாக்கி இடி விழுந்து 5 பேர் வயக்காட்டில் வேலை செஞ்சால் நம்ம சொந்த பெண் பிள்ளைகள் இறந்து போச்சு. அந்த குடும்பத்தில் குழந்தைன்னா தாய் இழந்திருப்பான், அண்ணன்னா தங்கச்சி அக்கா இழந்திருப்பான், தங்கச்சி இழந்து. இப்படி இருக்கும்போது அந்த குடும்பத்துக்கு யாராவது போய் பார்த்து ஒரு 10 லட்சம் 15 லட்சம் அப்படி யாராவது கொடுத்து உதவுறதுக்கு இருக்கா? எப்படி யாருக்கு? இப்போ இதே மாதிரி தானே விண்வெளியில் வித்த காட்டுறேன்ட்டு கடற்கரையில் 15 பேர் செத்தான். 15 லட்சம் பேர் கூடி 15 பேர். அதுக்கெல்லாம் ஒரு வருத்தம் சரியில்லை, ஒருத்தரும் பார்க்கல, ₹1 கூட காசு கொடுக்கல. நாட்டை பாதுகாக்கிற பாதுகாப்பு படையில் இருந்து எல்லையில் நின்று சண்டை போட்டு செத்து வர்றான்ல வீரனுக்கு, அவங்கள எல்லாரும் போய் பார்த்தது உண்டா? அந்த வீரனை வணக்கம் செலுத்தினது உண்டா? அதுக்கு ஏதாவது 10 லட்சம் 15 லட்சம் பணம் கொடுத்தது உண்டா? எதை நோக்கி இந்த நாட்டை நீங்கள் நகர்த்துறீங்க? உங்களுக்கே தெரியுதில்ல. நம்ம வாக்க போடுவோம், நமக்கு வாக்கரிசியை போடுவாங்க. அதுதான். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.